ஒன்றும் தேராது அப்படின்னு எல்லா சொந்தக்காரங்களும் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி போகுது. எதை தொட்டாலும் ஒன்றும் விளங்கலை. ஏன்னா இவங்க விளங்குற மாதிரி எதுவுமே தொட மாட்டாங்க. ஸோ வந்து தப்பாக ஏதாவது பண்ணுறது, அப்புறம் திட்டுத்தனம் பண்ணுறது, அப்புறம் வந்து உதாரித்தனமாக சுற்றுறது, அதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து விளையாட்டுத்தனமாகவும், அந்த டைமில் எது ஜாலியாக இருக்கோ, அந்த டைமில் எது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு அந்தந்த நேரங்களில் உள்ள என்ஜாய்மெண்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி செயல்களை ஈடுபடுவாங்க. ஸோ அந்தந்த டைமில் வந்து இவங்க இருக்க தவறான முடிவுகள் வந்து அடுத்தடுத்த அவங்களோட லைஃபே பாதிக்கும். ஸோ இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்கள வந்து ஒவ்வொரு முறையும் இவங்களை தேத்தி கொண்டு வரப்போ ஒரு கட்டத்தில் அவங்களே ஃபெட்டிக் ஆயிடுவாங்க. அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி போகிறப்போ வாழை 2ல் வந்து என்னன்னா 4-5 பசங்க பாஸ் ஆகிடுவாங்க. ஒருத்தர் ஃபெயில் ஆகி ஒரு ரூட் தனியாக போகும். அதுக்கப்புறம் அவன் பாஸ் ஆகணும்னு நினைக்க தெரியாது, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ மிச்சம் 4-5 பசங்க